இடைஞ்சல்கள் இடையூறுகளை தவிர்ப்பதற்காகவும் நாம் நீதிமன்றத்தை வள்ளியூருக்கு அமைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம். இந்த கோரிக்கையானது வள்ளியூரில் நீதிமன்ற வளாகம் உள்ளதா என்று பலருக்கு கேள்வி உள்ளது. இந்த நீதிமன்ற வளாகம் வள்ளியூரில் அமைத்து 10 வருடத்திற்கு மேலாகிறது. ஒரு நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் அமைந்த காலத்திலேயே நமது நீதிமன்றத்திற்கு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்டிடமும் உள்ளது. இந்த கட்டிடத்திற்கான செலவோ இல்லை அவசியமோ அரசாங்கத்திற்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு நீதிமன்றம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வருவதை அரசாங்கம் செவிசாய்க்கவே இல்லை. இந்த நீதிமன்றம் வர வேண்டும் என்பதற்காக பல வகையில் பல முறை அமைச்சர்களையும் தகுந்த அதிகாரிகளிடம் புகார் கொடுத்து வருகிறோம். மேற்படி புகார்களை அவர்கள் உதாசீனப்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் சங்கத்தில் நாங்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. அவர்கள் செவிசாய்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு செய்வதற்காக இந்த போராட்டம் ஒரு நாள் அடையாள ஏற்பாடு 2 வழக்கறிஞர் குற்றவியல் மற்றும் சிவில் வழக்கறிஞர் சார்பாக திறமையாக செய்து வருகின்றனர். இரு சங்க தலைவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து சாராட்சியர் அதாவது சப் கலெக்டர் ஆபீஸ் வள்ளியூருக்கு வேணும்னு ரொம்ப தூரமாக கேட்டுட்டு ஆண்டுகளாக இது கேட்டுட்டு இருக்கோம். அதே தான் ஒரு சின்ன பட்டா மாறுதல் தாசில்தார் உத்தரவை எது போகணும்னா சப் கலெக்டர் ஆபீஸுக்கு தான் போகணும். அது எங்க இருக்கு? சேரன்மலை எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோடைய பாதை, செல்ற நேரம், நம்ம போற நேரத்தில் முழுவதும் வழக்கறிஞருக்கு வேஸ்டா போகும். பொதுமக்களுக்கு இது ஒரு தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்தும். வயதான நபர்கள் அலைவதற்கு ஏதுவாக சேரன் மகாதேவி சாராட்சியர் சப் கலெக்டர் ஆபீஸ் தகுதியானதா இல்லை. ஸோ அதுவும் வள்ளியூருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம். வள்ளியூர் என்பது மத்தியான பகுதி, எல்லோரும் எளிதாக வந்து செல்லக்கூடிய பகுதி, சாலை வசதி அதிகமாக ஊர். இந்த ஊருக்கு நாம் கேட்டபடி சாராட்சியர் அலுவலகம், அதுபோல் நீதிமன்றம், விரைவு நீதிமன்றம் நம் வளாகத்தில் அதற்கான வசதிகள் இருந்த போதிலும் செய்யாமல் இருக்கும் அரசை கவன ஈர்ப்பு, இப்படி ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, இவ்வளவு வழக்கறிஞர்கள் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத அரசுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் வழக்கறிஞர்கள் நாங்கள் வீதிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம்